நிகழ்ச்சியில் முள்ளங்கி கீரை அப்படின்ற முக்கியமான ஒரு கீரை பெரும்பாலும் கடைகளில் வந்து கிடைக்காது இந்த கீரை பார்த்தீங்கன்னா. ஏன்னா முள்ளங்கிக்கு மேலே இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கு இல்லையா, இந்த இலைகளை தான் முள்ளங்கி கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முள்ளங்கி கீரை அப்படின்றது உங்களில் யாராவது வீட்டில் மாடி தோட்டம் மாதிரி வைத்திருக்கீங்க, முள்ளங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா முள்ளங்கி நீங்கள் அறுவடை செய்யும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் இருக்க இலைகளை தூக்கி தூர வீசாமல் இந்த இலையையும் நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து சாதாரணமாக கீரை கூட்டு எப்படி சமைப்போம், பருப்போடு சேர்த்து கீரையை நம்ம வேக வைத்து கூட்டு மாதிரி சமைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த முள்ளங்கி கீரையையும் நீங்கள் பருப்போடு சேர்த்து கூட்டு மாதிரி சமைத்து அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 2 தடவையாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயம் உறுப்பை நல்ல ஆரோக்கியமாக செயல்பட வைத்து ரொம்ப குறிப்பாக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், இதய துடிப்பு சீராக வைக்கும், பால்பிட்டேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். அதாவது ஒரு சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்